Taste the Daily. ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை 37 நாட்களில் தமிழகத்தில் 103 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண் பாண்டியன். தமிழகத்தில் 1/1/2025 முதல் 6/2/2025 வரை 37 நாட்களில் 103 பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை வெறியாட்ட சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. 73 போக்சோ வழக்குகள் இதில் பதிவாகி இருக்கிறது. 30 பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் பாலியல் குற்றங்களும் அரங்கேறி இருப்பதாக காவல்துறையினுடைய கைது நடவடிக்கைகள் மூலமாக அம்பலமாக இருக்கிறது. 1/1/2025 முதல் 31/1/2025 வரை அந்த 31 நாட்களில் மட்டும் 78 பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவாகி உள்ளது. 55 போக்சோ வழக்குகளும் 23 பாலியல் வன்முறை மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை அச்சுறுத்தல்கள் வழக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. 1/1/2025 முதல் 6/2/2025 வரை இந்த 6 நாட்களில் மட்டும் 24 பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்முறை வெறியாட்டங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. 17 போக்சோ வழக்குகளும் 7 பாலியல் வன்முறை வழக்குகளும் அடங்கி இருக்கிறது. குறிப்பாக 5/2/2025 முதல் 6/2/2025 வரை 2 நாட்களில் மட்டும் 13 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. திருச்சி மணப்பாறை பட்டியலின மக்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கொடுத்த பாலியல் வன்கொடுமை புகாரை சேர்த்தால் 14 வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 5ஆம் தேதி நேற்றைய தினம் பார்க்கிற பொழுது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவிக்கு 3 ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவி கழிப்பறையில் வாயை பொத்தி சிதைக்கப்பட்டிருக்கிறார். வேலியே பயிரை மேய்ந்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக NSS முகாம் ஒன்றில் மாணவி பாலியல் வன்கொடுமை வெறியாட்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு 6 மாதங்கள் கூட கடக்காத நிலையில் மீண்டும் கிருஷ்ணகிரியில் இப்படிப்பட்ட ஒரு சோகம் அரங்கேறி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டமே தற்பொழுது நிலைகுலைந்து போயிருக்கிறது. இந்த வழக்கிற்கு பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவியினுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடிய பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காலம் கடந்து 3 காமன்களாக மாறிய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய முழு உண்மை சம்பவத்தை விசாரித்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பதே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெற்றோர் உறவினர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் நேற்று ஒரு கருப்பு தினம் என்று சொல்லலாம். ஒரே பள்ளியில் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியிலே படிக்கக்கூடிய 5, 6, 7, 8ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த 8 மாணவிகள் 7 காமகன்கள் பாலியல் வன்முறை வெறியாட்டத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பள்ளிக்கு செல்லுகிற பொழுதும் வீட்டிற்கு வருகிற பொழுதும் பாலியல் வன்முறை வெறியாட்டங்களால் மாணவிகள் பரிதவித்திருக்கிறார்கள். பள்ளியிலே, அதாவது அங்கு இருக்கக்கூடிய பள்ளி அதிகாரிகள் பாலியல் தொடுதல் குறித்த ஒரு வகுப்பு எடுக்கிற பொழுது தங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை அந்த மாணவிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட பிறகும் கூட சம்பந்தப்பட்ட அந்த 7 காமுகங்கள் விரைவாக கைது செய்யப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. 2 பேரை நைய புடைத்து பெற்றோர்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகே அந்த காமுகங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தின் வாரியாக மழை நிலவரம், பூ நிலவரம் போல, கொலை நிலவரம் போல இன்றைக்கு பாலியல் வன்கொடுமையினுடைய நிலவரங்கள் நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தஞ்சையிலே 16, 17, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோவை எடுத்து வைத்துக் கொண்டு பாலியல் வெறியாட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறான் ஒரு காமுகன். அதே போன்று சேலத்திலே ஓமலூர் பகுதியிலே ஒரு இளம் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கடலூரிலே இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை போக்சோ சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். திருச்சியில் இன்றைக்கு பட்டியலின மாணவர்கள் படிக்கக்கூடிய அதில் ஒரு மாணவியை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரே அந்த மாவட்ட கல்வி அலுவலருக்கு புகார் அளித்திருக்கிறார். சென்னை மதுரவாயில் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆணுக்கு கூட, ஒரு ஆண் சிறுவனுக்கு கூட இந்த சமூகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை திமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை வெறியாட்டத்தில் துணை நடிகராக இருக்கக்கூடிய அரி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய இந்த பாலியல் வன்கொடுமை இந்த புள்ளி விவரங்கள் என்பது
37 நாட்களில் 103 பாலியல் வன்கொடுமை என்கிற சம்பவம் என்பது ஊடகங்கள் வாயிலாக காவல்துறை கைது நடவடிக்கைகளுக்கு பிறகாக முதல் தகவல் அறிக்கைக்கு பிறகாக வெளிவந்த தகவலுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள். இன்னும் காவல் நிலையத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமை புகார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறது, எத்தனை பாலியல் வன்கொடுமை மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது, எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் மாணவிகள் மறைத்து வைத்திருக்கிறார்கள், எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் பெற்றோர் மூலமாக வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கிறது என்பதுதான் தமிழகத்தில் தற்போது நடக்கக்கூடிய திராவிட மாடலுடைய உச்சமாக இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளிலே சொல்ல முடியாத துயரத்தை தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம், பட்டியலின ஆணையம், இன்னும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாதுகாப்பு ஆணையங்கள், குழந்தை மற்றும் மகளிருக்கான வன்கொடுமைகள் தடுப்பு காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களில் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்து கடுமையான ஒரு நடவடிக்கையும் தண்டனையும் பெற்றுத்தர அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இல்லை என்றால் ஆளுகிற திமுக அரசும் காவல்துறையும் இந்த புகார்களில் மூடி மறைப்பதும், திசை மாற்றம் செய்வதும், மடைமாற்றம் செய்வதும், எப்படி மற்ற கட்சிகள் மீது குற்றம் சொல்லுகிற எதிர்க்கட்சிகள் மீது பழி போடலாம் என்கிற நிலைதான் உருவாகும் என்று மக்கள் வெந்து தணிகின்றனர். அருண் பாண்டியன்.